ஆய்போவன் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். 2025 9ஆம் மாதம் 15ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகள் பற்றி இன்றைய அமைச்சரவை கூட்டத்தின் போது தகவல்கள் அறிவிக்கப்பட்டன. அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜெயதிசா அவர்களும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார அவர்களும் கலந்து கொண்டு இன்றைய அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் முடிவுகள் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டார்கள். உபசரிப்பின் உழைப்பு படை வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் என்ற முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. 2030ஆம் ஆண்டாகும் போது வருடாந்தம் 5 மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு கவர்ந்திழுக்கும் நோக்குடன் அரசு மூலோபாய நோக்கத்தை அடைவதற்காக சுற்றுலாத்துறை மற்றும் விருந்தோம்பல் துறையில் உள்ள பல்வேறு வகதிகளில் பயிற்சி பெற்ற 80,000 பேர் 8 லட்சம் பேர் தேவை என ஊகிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் சுற்றுலா மற்றும் ஹோட்டல் முகாமைத்துவ நிறுவனத்திடம் தற்போது மட்டுப்படுத்தப்பட்டுள்ள வளங்களை பயிற்றுவிப்பதற்கான இயலுமை இல்லை. எனவே இலங்கை சுற்றுலா மற்றும் ஹோட்டல் முகாமைத்துவ நிறுவனத்தின் 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட நாடளாவிய ரீதியில் அரசு மற்றும் தனியார் பயிற்சி நிறுவனங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பயிற்றுவிப்பாளர்களை ஈடுபடுத்தி உபசரிப்பின் ஊழியப்படை எனும் பெயரிலான தேசிய தொழிற்தகைமை NVQ3 மட்டத்திலான 6 மாத தொழிற்பயிற்சி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. கோட்பாட்டு ரீதியான அறிவு மற்றும் செயல்முறை பயிற்சியும் வழங்கி நுண், சிறிய மற்றும் நடுத்தர அளவிலானதும் பாரிய அளவிலானதுமான விருந்தினர் உபசரிப்பு தொழிற்துறைக்கு ஏற்புடைய வகையில் ஆர்வம் காட்டும் இளைஞர் யுவதிகளுக்கு இந்த பயிற்சி நடத்தப்பட இருக்கிறது. இலங்கை சுற்றுலா மற்றும் ஹோட்டல் முகாமைத்துவ நிறுவனத்தினால் கல்வி செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டல் மற்றும் தர பாதுகாப்பை பேணி கொண்டு 60 நாட்களில் 360 மணித்தியாலங்களை உள்ளடக்கும் வகையில் 30 மாணவர்களை கொண்ட குழுக்களை உத்தேச நிகழ்ச்சி திட்டத்தில் மூடாக நடைமுறைப்படுத்தவும் ஒரு பங்கு பெற்றவருக்காக 55,832 ரூபாய் 50% செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் முதற்கட்டமாக சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் சமுர்த்தி பயனாளிகளை வலுவூட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்தி சமுர்த்தி பயனாளிகள் குடும்பத்தில் உள்ள இளைஞர் யுவதிகள் 20,000 பேருக்கு பயிற்சியை 2026ஆம் ஆண்டில் ஆரம்பித்து 2026ஆம் ஆண்டில் நிறைவு செய்வதற்கும் பின்னர் அரசு தனியார் பங்குடைமையின் கீழ் முகவர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்புகள் மற்றும் இணை அனுசரணை நிதி முறைமை மூலம் 80,000 பேருக்கு பயிற்றுவிப்பதற்கும் வெளிவிகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்ற யோசனையும் அமைச்சரவையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று காட்டகா காரிய சுரங்கத்தை அரசு தனியார் பங்குடைமையின் கீழ் பெறுமதி சேர் கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் 102 ஏக்கர் காணியில் அமைந்திருக்கின்ற காட்டகா கனிமச் சுரங்கமானது இலங்கையின் ஆழமான கரிய கனிம மணல் சுரங்கமாகும். முழுமையாக அரசுக்கு சொந்தமான கம்பெனியான கஹட்டகா லங்கா லிமிடெடின் கீழ் குறித்த காரிய சுரங்கம் இயங்குவதுடன் அதன் மூலம் உயர்தரத்திலான காரிய உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த அரசின் கீழ் கஹட்டகா லங்கா லிமிடெட் மீள கட்டமைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதோடு அதன் கீழ் அடையாளம் காணப்பட்ட முதலீட்டாளர்கள் மூலம் கஹட்டகா சுரங்க காரியத்தை பெறுமதி சேர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று 2023ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 11ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஆயினும் அதற்கிணங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. குறித்த சுரங்கத்தில் காணப்படும் சுரங்கத்தின் அளவை தீர்மானிப்பதற்காக உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பங்கள் போதிய அளவாக இருப்பதில்லை என்று கண்டறியப்பட்டது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு கஹட்டகா கிரானைட் லங்கா லிமிடெடினை மீள்கட்டமைப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட 2023ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 11ஆம் தேதி அன்றைய அமைச்சரவை கூட்டத்தின் போது இது ரத்து செய்யப்பட்டு காட்டகா சுரங்கத்தில் உள்ள காரியத்தின் உரித்தை குறித்த கம்பெனியை பேணிச் செல்வதற்கும் மற்றும் தற்கால அக்கம்பெனியின் பணிபுரிகின்ற ஊழியர்களின் தொழிலை பாதுகாத்து கஹட்டகா காரிய சுரங்க ஆராய்ச்சி, சுரங்க காரிய அகழ்வுகள், செயலாக்கம் மற்றும் காரியத்திற்கான பெறுமதி சேர்த்தல் போன்ற ஒட்டுமொத்த கருத்திட்டத்தை அரசு தனியார் பங்குடைமையின் ஊடாக அமுல்படுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட பெருகை செயல்முறையின் கீழ் கடைபிடிக்கப்பட்டு விருப்ப கோரல்களை பெற்றுக்கொள்வதற்காக அமைச்சரவை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது என்ற யோசனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குருநாகல் மலியதேவ கல்லூரியின் ஆரம்ப பிரிவுக்கான புதிய 3 மாடி கட்டிடத்தை நிர்மாணித்தல் என்ற யோசனை முன்மொழியப்பட்டிருக்கிறது. 1888ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட குருநாகல் மலியதேவ கல்லூரியில் தற்சமயம் 4,612 மாணவர்கள் கல்வி கற்று வருகிறார்கள். அங்கு
பழைய ஒற்றை மாடி கட்டிடங்கள் 3 இயங்கி வருகிறது. அத்துடன் அங்கு காணப்படுகின்ற வசதிகள் மாணவர்களுக்கு போதுமாக இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய 24 வகுப்பறைகள், செயற்பாட்டு அறை, 3 ஆசிரியர் ஓய்வறைகளுடன் கூடிய ஒவ்வொரு மாடியிலும் மலசல வசதிகளுடன் கூடிய புதிய 3 மாடி கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. இதற்கென 392 மில்லியன் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2026 ஆண்டு தொடக்கம் 2028 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இது நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது என்ற யோசனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்தின் துணை சுகாதார விஞ்ஞான பீடத்திற்கான நவீன வசதிகளுடன் கூடிய கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. 2026 ஆண்டில் அரசு பல்கலைக்கழகங்களில் துணை சுகாதார விஞ்ஞானம் தொடர்பான பட்டப்படிப்புகளை அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு யாழ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ ஆய்வுகூட விஞ்ஞானம், மருந்து வேதியியல் மற்றும் தாதியம் தொடர்பான துறைகளில் 3 விஞ்ஞானமானி கௌரவ பட்ட படிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது யாழ் பல்கலைக்கழகத்தின் துணை சுகாதார விஞ்ஞான பீடத்தில் அனைத்து இனத்தவர்களையும் பிணைத்துவப்படுத்தி 4 பாடத்துறைகளில் 952 மாணவர்கள் தற்சமயம் கற்று வருகிறார்கள். 2017 ஆண்டில் துணை சுகாதார விஞ்ஞான பீடத்திற்கான கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருந்தாலும் கடந்த காலங்களில் நிலவிய நெருக்கடி காரணமாக இதனை மேற்கொள்ள முடியவில்லை என்று அறிவிக்கப்படுகிறது. அதனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணை சுகாதார விஞ்ஞான பீடத்திற்கான விரிவுரை மண்டபங்கள், ஆய்வுக்கூடங்கள், ஆய்வுக்கட்டுரை அறை, ஒதுக்கப்பட்ட பரீட்சை மண்டபம் மற்றும் கேட்போர் கூடத்துடன் கூடிய புதிய 5 மாடி கட்டடம் ஒன்றை 2234 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் செலவில் இதனை நிர்மாணிப்பதற்கென கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது என்ற அமைச்சரவை பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான அங்கீகாரமும் கிடைக்க பெற்றிருக்கிறது. பால் உற்பத்தி துறையின் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் கருத்திட்டம் மற்றும் இலங்கை கடற்படைக்கான உத்தியோகபூர்வ பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான கருத்திட்டங்களுக்கு ஜப்பான் அரசாங்கத்தின் நன்கொடை என்ற ஒரு யோசனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2 நாடுகளுக்கும் இடையில் நீண்ட காலமாக ஒத்துழைப்பின் பின்னணியில் பால் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக 463 மில்லியன் ஜப்பான் யென்கள் மற்றும் இலங்கை கடற்படைக்கான உத்தியோகபூர்வ பாதுகாப்பு ஒத்துழைப்புகளுக்கான 463 மில்லியன் ஜப்பான் யென்களும் மொத்தமாக 963 மில்லியன் யென்களை நிதியுதவி வழங்குவதற்காக ஜப்பான் அரசு உடன்பாடு தெரிவித்திருக்கிறது. பால் உற்பத்தி துறையின் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் கருத்து திட்டத்தின் கீழ் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் இயலளவை மேம்படுத்துவதற்கான தேவையான உபகரணம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடற்படை உத்தியோகபூர்வ பாதுகாப்பு ஒத்துழைப்புகளுக்கான கருத்திட்டத்தின் கீழ் இலங்கை கடற்படையின் புலனாய்வு, அவதானிப்பு மற்றும் கண்காணிப்பு செயற்பாடுகளுக்கென ட்ரோன் கலன்கள் விநியோகிப்பதற்கான நிதி உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற யோசனை முன்மொழியப்பட்டிருக்கிறது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. 2025 சிறுபோகத்திற்கான அரசின் நெற்கொள்வனவு செயற்திட்டத்திற்கென 6000 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 5288 மில்லியன் ஏற்கனவே செலவிடப்பட்டு நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் 16 மாவட்டங்களில் 43,891 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அறுவடை இடம்பெற்று வரும் புலனறுவை, அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் எஞ்சிய சிறுபோக அறுவடை கொள்வனவு செய்வதற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபை திட்டமிட்டிருக்கிறது. அதற்கமைய அரசாங்கத்தின் உத்தரவாத விலையின் தொடர்ந்தும் 2025 ஆண்டுக்கான சிறுபோகத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நெல் கொள்வனவு நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான மேலதிக நிதி ஒதுக்கீட்டுக்கு விவசாய, கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது என்ற அமைச்சரவை பத்திரம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதே போன்று கொகுவல மேம்பாலத்தின் எஞ்சிய பணிகளை பூர்த்தி செய்து கெட்டம்பே பாலத்தின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. ஹங்கேரி நாட்டின் ஹங்கேரி எக்ஸிம் வங்கியினால் நிதி வழங்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டதன் பின்னர் கொகுவல மேம்பாலத்தின் கட்டட
மேம்பாலத்தின் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்யப்பட்டு தற்சமயம் வாகன போக்குவரத்துக்காக அது திறக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தரைமட்டத்தில் வீதி பூர்த்தி செய்யப்படாமையினால் பாதசாரிகளுக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன. கட்டம்பே மேம்பாலத்தின் நிர்மாண செயற்பாடுகளை கைவிடப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே அவ்வாறு தொடர்ந்தும் காணப்படுகிறது. அதற்காக தற்போதைய ஒப்பந்தக்காரர்கள் ஊடாக உள்நாட்டு நிதியை பயன்படுத்தி கொகுவல மேம்பாலத்தின் பூர்த்தி செய்யப்படாத தரைமட்ட வீதி புனர்நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்வதற்கும் கெட்டம்பே மேம்பாலத்தின் நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது என்ற யோசனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கொழும்பில் அமைந்திருக்கின்ற லோட்டஸ் சுற்றுவட்டத்திற்கு அண்டிய பகுதிகளில் குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரங்களில் மோட்டார் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற இடமாக மாறியுள்ளதுடன் அதனால் நகர போக்குவரத்து வலையமைப்பின் போக்குவரத்துக்கும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் துறைமுக நுழைவு மேல் வீதி முழுமையாக இயங்கும் நிலைக்கு கொண்டு வருவதும் கொழும்பு நகரத்தின் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற முக்கிய அபிவிருத்தி பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த பிரச்சினைகளை தீர்வு செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான யோசனைக்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. இதே போன்று ருவான்வெல்ல நீர் விநியோக திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற யோசனை அமைச்சரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சீரற்ற காலநிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக 2002ஆம் ஆண்டில் இந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி பூர்த்தி செய்ய முடியவில்லை. அதன் காரணமாக தென்கொரியாவின் எக்ஸிம் வங்கியின் நிதி மற்றும் இலங்கை அரசின் நிதியை பயன்படுத்தி ருவான்வெல்ல நீர் வழங்கல் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்து இதனை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2147 மில்லியன் ரூபாய்கள் இதற்காக செலவிடப்படும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. நகர அபிவிருத்தி, கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற யோசனையும் அமைச்சரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெண்தகு அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தல், சுற்றுலாத்துறை சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியால் 100 மில்லியன் ரூபாய் கடன் தொகை வழங்குவதற்கு உடன்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த கடன் தொகையில் 70 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொள்கை கூறுகள் அடிப்படையிலான கடன் மற்றும் முதலீட்டு கூறாகவும் 2 கூறுகளை கொண்டமையாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலீட்டு கூற்றின் திருகோணமலை மற்றும் தம்புள்ளை அதாவது சீகிரியா பிரதேசம் உள்ளடங்களாக சுற்றுலா கிராமங்கள், சுற்றுலா ஆற்றல் வளங்கள் மற்றும் தெரிவு இயலவை அதிகரித்தல், சுற்றுலா நெரிசலை கட்டுப்படுத்தல், தங்கியிருக்கும் காலத்தை நீடித்தல் மற்றும் சுற்றுலா தொழில்துறை மூலமாக பிரதேச பொருளாதாரத்திற்கு கூடுதலான பங்களிப்புகளை பெற்றுக்கொள்ள தேவையான அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. மேற்குறிப்பிட்ட முதலீட்டு கூற்றின் கீழான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முகமாக நகர அபிவிருத்தி, கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு இதன் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதற்கமைய உத்தேச கடன் தொகையை பெற்றுக்கொள்வதற்கான கடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு நகர வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும் நகர அபிவிருத்தி, கட்டுமானம், வீடமைப்பு அமைச்சர் அவர்களும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது என்ற யோசனை முன்மொழியப்பட்டிருக்கிறது. கடந்த 15ஆம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நாங்கள் இதுவரை பார்த்தோம். இதற்கு மேலதிகமாக பல்வேறு யோசனைகளும் அமைச்சரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலே இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைவாக மட்டக்களப்பு நிர்வாக மாவட்டத்திற்கு அரசாங்க அதிபர் சேவையை காண அரசாங்க அதிபர் அவர்களை நியமிப்பதற்கான யோசனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இலங்கை நிர்வாக சேவையின் சிரேஷ்ட உத்தியோகத்தரான JS அல்ராஜ் அவர்களை மட்டக்களப்பு அரசாங்க அதிபராக நியமிப்பதற்கு அமைச்சரவை இடம்பெற்ற கூட்டத்தின் போது தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அரச நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் அவர்கள் இது தொடர்பான யோசனையை சமர்ப்பித்திருப்பதோடு இதற்கான அங்கீகாரத்தையும் அமைச்சரவை வழங்கியிருக்கிறது
இருக்கிறது என்பதை இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இத்தோடு 2025 ஆண்டு 9ஆம் மாதம் 15ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் மாநாட்டில் கூறப்பட்ட விடயங்கள் தமிழ் மொழி மூலமான இந்த இடத்திலே தமிழ் மொழி மூலமாக கூறப்பட்டது. அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிசா அவர்களும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் அவர்களும் இந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு சிங்கள மொழி மூலமான தகவல்களை வழங்கினார்கள். இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். தமிழ் மொழி மூலமாக இதுவரை இடம்பெற்ற தகவல்களோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. விடைபெறுகின்றேன் ஃபசான் நவாஸ். வணக்கம் நேர்களே.